பேட் கேர்ள் அப்படின்னு ஒரு படம். இதை நான் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு ரிலீஸ் ஆனதே தெரியாது ஆக்சுவலாக. திடீர்னு நடித்தேன் 1 month பேக் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஏகப்பட்ட பேர் இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய விஷயம் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. சரி நம்ம இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தா படம் வந்து பலவிதமான ஒரு மண்டையை ஓப்பன் பண்ணி விடுது. அப்படியே பல கருத்துக்கள் எனக்குள்ளேயே இருக்குது. ஒரு லெஃப்டிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு நீங்கள் அந்த படத்தை ஆதரித்து பேசுவாங்க. ஆமாம், பெண்ணியம், இது நியாயம், தர்மம்னு. ரைட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது என்னப்பா அநியாயமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணு பண்ணுது, இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு பேசுவாங்க. நம்ம ஊரில் பிரச்சனையே இதுதான். இதில் இருக்கிற ஏதோ நல்லதையும் பாராட்டணும், கெட்டதையும் பேசித்தான் ஆகணும். அப்படி கிடையாது, ஏதோ ஒரு சைடு தான் எப்போவுமே. ஸோ இதில் வந்து மையம்னு ஒருத்தர் ஆரம்பித்தார். அவருமே டிஎம்கே பக்கம் போனதை பாருங்கள். சென்ட்ரிசமே தோல்வி அடைஞ்சிருச்சுங்க. சரி, அது போய் தொலையட்டும். பேட் கேர்ள் பற்றி பார்க்கலாம். பேட் கேர்ள் என்ன கதை? சுதந்திரத்துக்காக போராடி எப்படியாவது நம்ம வந்து எப்படி இந்த படத்தில் கனா படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் எப்படி கிரிக்கெட் ஆடி ஜெயிக்கிறாங்க, நம்ம அந்த டங்கல் படத்தில் வந்து அந்த 2 பொண்ணுங்க அப்படியே பாக்ஸிங்கில் ஜெயிச்சு அந்த கிளைமேக்ஸில் இறுதி சுற்று படம் ஆன மாதிரிலாம் இல்லை. இந்த பொண்ணு ஜாலியாக சரக்கு அடிக்கிறேன், நான் தம் அடிக்கிறேன், என்ன வேணால் பண்ணுவேன், இதுக்கு மேலே நீ என்ன பேசுனீன்னா தற்கொலை பண்ணி சத்துருவேன் அப்படின்னு ஒரு டைலாக் வருது. அங்கே தான் நான் அப்படியே ஆச்சரியப்படுறேன். ஆக்சுவலாக இது மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்னா, ஒரு 22 வயசு 24 வயசு செல்வராகவன் மாதிரி படங்கள், 7G ரெயின்போ காலனி வந்துச்சு பார்த்தீங்களா, அவருக்கு அப்போ இருந்த கட்ஸ் இப்போ இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். அந்தந்த ஏஜில் அந்த கல்ட்டு இப்போ பிரதீப் இன்னொரு 10 வருஷம் கழித்து சமூக சீர்திருத்தத்தில் இறங்கிடுவாப்புல. ஸோ அந்தந்த ஏஜில் அந்தந்த மாதிரி படங்கள் பார்க்குறது அவ்வளோதான். ஸோ இந்த படங்கள் பார்த்திங்கன்னா பெரிய எக்ஸாம்பிளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் பேரே பேட் கேர்ள் தான். இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துருக்குறாங்க படம் பேர். ஸோ நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் தான் படம் பார்க்கணும். பார்க்குறவங்கள சொல்கிறேன், பெரியவங்களாக பார்க்குறீங்க இல்லையா, ஏஜ் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை பார்க்காதீங்க. ஏன்னா உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ சின்ன பசங்க பார்க்குறவங்க இந்த மாதிரிலாம் போய்ட்டு அம்மா அப்பாட்ட ஏன்னா நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன், இல்லைனா தற்கொலை பண்ணிடுவேன்லாம் சொல்லாதீங்க. இதே நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கணும், ஒரு பெரிய இதாக வரணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஸோ படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேமரா சுத்தமாக பிடிக்கல, கேவலமாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் இது ஒரு டோன், ரெட்ரோ டோன், நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பிங்க் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் டீட்டெயிலாக கலர்ஸ் நான் நோட் பண்ணலைங்கிறது எனக்கு மிகப்பெரிய இதுதான். அப்படியே மேம்போக்காக அப்படியே படம் மட்டும் பார்த்துட்டு கருத்து மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டேன். ரொம்ப டெக்னிக்கலாக உள்ள நோட் பண்ணல. எடிட்டிங் ஸ்டைல்ஸு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பாடல்கள், பிஜிஎம் அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ படம் ஆரம்பத்திலே ஏன் இப்படி ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஐயர் வீட்டுக்கு போனோன்னா சூப்பராக படிக்கும், ஐயர் வீட்டு பையனா மாஸ் காட்டுவான் அப்படிலாம் இல்லாமல் இந்த பொண்ணு ஆவரேஜில் தான் படிக்குது. பட் என்ன அதோட எய்மாக இருக்குது அப்படிங்கிறது இந்த படத்தில் இல்லை. ஸோ அது வந்து எடுத்தோடனே ஸ்கூலில் ஒரு நல்ல லவ்வை தேடுறாங்க, அங்கே கிடைக்கல. காலேஜில் ஒரு நல்ல லவ்வை தேடுறாங்க, அங்கேயும் கிடைக்கல. அப்புறம் கொஞ்சம் ஏஜ்டு ஆனதுக்கப்புறம் லவ்வும் கிடைக்கல, பையனும் கிடைக்கல, ஏன்னா ஏஜ் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் கடைசி வரைக்கும் லவ்வையே தேடி சுற்றிட்டு இருக்கிற அந்த பொண்ணுடைய வாழ்க்கைன்னு சொல்லி முடிஞ்சிருது. படத்தில் வந்து ஆன்டகனிஸ்ட்னு பார்த்திங்கன்னா அந்த சொசைட்டி தான். ஸோ ப்ரோட்டகனிஸ்ட்னு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. யாருக்கு பார்க்குறீங்களோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்லை இந்த பொண்ணு தான் ஆன்டகனிஸ்ட், அதுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அது ஒரு வகைரா. ஸோ இதை எப்படி வேணால் பார்க்கலாம் அந்த படத்தை. ஆனால் ஒரு தடவை தான் பார்க்க முடியும். அதில் இதில் எப்படி பார்க்கலாங்கிறத டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் என்ன ஒரு கான்செப்ட்னால், ஸ்கூலில் இருந்தால் அப்போ ஆல்ரெடி அவங்க அம்மா சொல்கிறாங்க இதெல்லாம் இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் கழித்து நீ வந்து ஏதாச்சும் பண்ணிக்கோ, உனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தொடர்ந்து அது வந்து அது சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இதுதான் பெண் சுதந்திரம்னு அந்த பொண்ணு எங்கேயுமே சொல்லலை. இந்த இடத்துல ஃபெமினிசமே பேசலைங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஃபெமினிசமானு கேட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க. பள்ளிகளில் செக்ஸ் வச்சுக்கிறது தான் ஃபெமினிசமானலாம் கேட்குறாங்க. அந்த பொண்ணு அப்படி சொல்லவே இல்லையே. எங்கே போய் பள்ளியில் செக்ஸ் வச்சுக்கிறது தான் ஃபெமினிசம் அந்த பொண்ணு சொல்லிச்சு? அப்படிலாம் இல்லை. இது ஒரு பொண்ணுடைய கேரக்டரு, ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம். அது அப்படியே போகுது. அதோட ஆசை பாசங்கள் எப்படி இருக்குது, ஒரு பிராமின் ஃபேமிலியில். ஏன்னா வேறு எந்த ஃபேமிலியும் காட்ட முடியாது. காலங்காலமாக நம்ம ஊரில் தேவர்னா ஒரு கெத்தாக காட்டுறது, இல்லைன்னா வந்து ஒரு இஸ்லாமியர்னா தோளில் துண்டு போட்டு தொண்டிங்க மியூசிக்கை போட்டுருவாங்க. சேட்டாங்கன்னா நம்மளுக்கே ராஜஸ்தானுக்கு போயிட்டு வரும், இப்படி தான் காட்டுவானுங்க. சேட்டானுங்க நம்மளோட கெட்ட வார்த்தை பேசுவாங்க. முஸ்லீம்ஸ் பாதி பேர் இங்கே தமிழ் தான் பேசுகிறாங்க. இது இப்படியே பழகி போச்சு. தமிழ் சினிமானால தான் அந்த ஸ்டீரியோ டைப்பாகவே இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு ஐயர் ஃபேமிலிலேருந்து காமிச்சா நம்ப முடியும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டாக இருந்தாலும், நம்ம டேரக்டர் அந்த மாதிரி இடத்துலேருந்து வந்திருக்கனால அவங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கிறனால அவங்க கடந்து வந்த பாதையிலேருந்து சொல்கிறாங்க. நிறையா கருத்து சொல்லியிருக்கலாம். ஒரு ரிவ்யூலாம் பார்த்தேன், ஜாதிகள் பிறந்த இடமே அங்கே தானே, இன்னும் நிறையா நீங்கள் ஜாதியம் பேசியிருக்கணும் அப்படிங்கிறாரு. உனக்கு வேணுங்கிறதெல்லாம் அவங்க ஏன்டா பண்ணணும்? அவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ண முடியும் படமாக.
ஸோ அதெல்லாம் தண்ணி இந்த படத்தில் கருத்தாக எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, ஒரே ஒரு நறுக்கான டைலாக் இருக்குது. என்னன்னா, நமக்கு முன்னாடி இருந்தவங்க ரொம்ப டைட்டான சங்கிலியை அவங்களுக்கு போட்டு விட்டாங்கன்னா, அந்த அவிழ்க்க முடியாத சங்கிலியை நமக்கு போட்டு விட பார்ப்பாங்க. நம்ம தான் ஜாக்கிரதையாக தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இதை நீங்கள் நல்ல விதத்துக்கு கூட பயன்படுத்திக்கலாம். தப்பிச்சு போய் வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறது, பெருசாக சாதிக்கிறது, வீட்டில் ஏதாவது இப்படி தான் இருக்கணும், அப்படிலாம் இனிமேல் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் தாண்டி இதில் வந்து பெருசாக டேக்கவேன்னு ஒன்றும் இல்லை. கிளைமேக்ஸில் அந்த பொண்ணே வந்து ஸ்கூலுக்கு அவங்க அம்மாவை பார்க்கலான்னு வருது. வந்து பார்த்தா அங்கே ஆல்ரெடி வந்து அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, உங்களால் பாருங்கள் எங்களை டூரே கூப்பிட்டு போகிறது இல்லைன்னு. எவனோ ஒருத்தன் என்னத்தையாவது பண்ணி விட்டு போயிடும், பின்னால் பார்த்தீங்கன்னா யாருக்கோ பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. பூனைக்குட்டி அது வீட்டிலே வளர்ந்த பூனைக்குட்டி வெளியே போனால் டேமேஜ் ஆயிரும்னு நினைக்கிறேன். அந்த பூனைக்குட்டி திரும்பி வீட்டுக்கு வருது. அதை மாதிரி தான் அந்த பொண்ணும் அவங்க அம்மா வந்து அப்படி தான் பார்த்துருக்காங்க. வெளியில் போனால் இருக்க தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. கடைசியில் அது போயிட்டு திரும்ப வருது. ஸோ ஓவரால் அந்த படத்தில் டேக்அவே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது. ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணி கம்மிங் ஆஃப் ஏஜாக தனக்கு தோன்ற ஒரு சின்ன கருத்தை அந்த பொண்ணோட ஏஜுக்கு அது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஏற்றுக்க முடிஞ்சால் ஏற்றுக்கணும், இல்லைனா மேக்ஸிமம் அந்த படத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பேட் கேர்ள் படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களோட 12 see you, take care, bye bye.